அடங்கல், சிட்டா அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, ரெவன்யூ ரெக்கார்டில் இருக்கும். அப்போ அதை கண்டறிஞ்சு அதில் கட்டிடங்கள் தான் இடித்து தள்ளணும். 2023 சென்னை வெள்ளம் வந்து மக்களுடைய துயரங்களுக்கு நடுவுல பல விஷயங்கள் பேசப்பட்டது. அரசியல் பேசப்பட்டது. அரசியலுடைய கணக்குகள்லாம் வந்து பேசப்பட்டது. ஆளுங்கட்சி மேல வந்து நெறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. இது தொடர்பா சென்னை வெள்ளம் தொடர்பா என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டது? அதுக்கு பின்னால இருக்கிற உண்மைகள் என்ன? அப்படிங்கிறத பத்தி நம்ம கூட பேசுறதுக்காக அட்வொகேட் திரு சார்லஸ் இணைஞ்சிருக்காரு. அவர்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஆ சார், இப்போ நம்ம சென்னை பெருவெள்ளம் வந்து ஒரு பெரிய துயரம்னு சொல்லலாம். ஸோ நெறைய விஷயங்கள் வந்து இதில நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம். மக்களுடைய துயரங்கள் நெறையா நம்ம பார்த்தோம். ம், ம், ம். ஸோ அதுக்கு இடையில வந்து சில அரசியல் விஷயங்கள்லாம் பேசப்பட்டது. முதல் விஷயமா ரொம்ப பாப்புலரா வந்து பேசப்பட்ட விஷயம், பொதுமக்களாலேயும் கேள்வி எழுப்பப்பட்ட விஷயம், 4000 கோடி என்ன ஆச்சு? அப்படின்னு ஒரு கேள்விய எல்லாருமே வச்சாங்க. அந்த கதை என்னன்னு நீங்களே சொல்லிருங்க. அதாவது இப்போ டிசம்பர் மாதம் இப்போ 4ஆம் தேதி டைமில் வந்த அந்த பெருவெள்ளம், பெருமழை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய பெரிய வெள்ளத்தை வந்து சென்னையில் கொண்டு வந்துச்சு. அது வந்து என்ன கேட்டால் ஒரு பேசும் பொருளாக, இப்போ என்னன்னு கேட்டால் மழைன்றது வந்து ஒரு இயற்கை பேரிடர். அதை நம்ம வந்து மேலே போயிட்டு இது வச்சுலாம் மறைக்க முடியாது. அது வந்து அது தடை செய்ய முடியாத ஒரு விஷயம். இயற்கை பேரிடர்ன்றதே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அது எப்போ வரும், எப்படி வரும்னு தெரியாது. எந்த நேரம் திடீர்னு கூட வரலாம். இன்னும் 2 நாள்ல கூட வரலாம். அப்படி ஒரு சூழல். அப்படி இருக்கும் பொழுது இந்த மழை, இந்த டிசம்பர் மழைக்கு வந்து பெரிய அரசியல் பேசப்பட்டது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். என்ன கேட்டீங்கன்னா, இந்த 4000 கோடி என்னாச்சு அப்படின்ற மாரி விஷயங்கள் சொன்னாங்க. நெறைய பணிகள் நடந்துட்டுருக்கு. இந்த முறை தண்ணி இருக்காதுங்க. தண்ணியெல்லாம் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போன மழைக்கு சொன்னதெல்லாம் வந்து இப்ப எடுத்து ரீட்வீட் பண்ணாங்க, ரீபோஸ்ட் பண்ணாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணாங்க. இது வந்து அரசியல் காரணங்கள். இதனா இதில பாதிக்கப்பட போறது யாரு? மக்கள்கிட்ட மக்கள் தான். ஒண்ணும் 4000 கோடி பணம் இல்ல. மக்கள் வந்து மக்களுடைய வரி பணம் வந்து ஆ அத அந்த ட்ரெயின் வாட்டர் ஸ்வாம வந்து ரெடி பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, எல்லா இடங்களிலும் வந்து பயன்படுத்துறேன் அப்படின்றதுக்காக தான் அந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுச்சு. இப்போ வந்து கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு, அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 3 ஃபேஸா. ஒண்ணு கொசஸ்தலை ஆறு. அந்த சைடு இருக்க அந்த கொசஸ்தலை சென்னைக்கு சப்பர்பன்ல இருக்க கொசஸ்தலைக்கு பணம் செலவு பண்ணப்பட்டிருக்கு. அந்த அந்த லைன்ல வந்து 1500 கோடி சம்திங் இத செலவு பண்ணியிருக்கேன். 2வதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையில வந்து ஒரு ஃபேஸும், 3வது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ம். ஒரு ஃபேஸும் வந்து 3 ஃபேஸாக வந்து 2300 கோடி சம்திங் வந்து அந்த 4000 கோடியில செலவு பண்ணியிருக்கோம். அந்த வேலை நடந்துட்டு இருக்கும்போதே மழை வந்து